ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த 2024 வருடம் உலக அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் உலகம் முழுவதும் சுமார் 64 நாடுகளில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த நாடுகள் உலக மக்கள் தொகையில் பாதி பேர் உள்ளனர். அதாவது இந்த வருடத்தில் உலகில் உள்ள மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் தங்களை ஆளுகை செய்ய தலைவர்களை தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப் போகின்றனர். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த 2024 நடைபெற போகின்ற தேர்தல்களுக்கும் கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தல்களுக்கும் வேறுபாடு உள்ளது. அந்த வேறுபாடு என்னவென்றால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்ப பயன்பாடுதான். இந்நிலையில் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு நாடுகளில் நடைபெற போகின்ற தேர்தல்களை சீர்குலைக்க சீனா சதி திட்டம் தீட்டி செயல்படுத்தி வருவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் எச்சரித்து உள்ளது. இது குறித்து மைக்ரோசாப்ட் அச்சுறுத்தல் பகுப்பாய்வு மையம், அதாவது மைக்ரோசாப்ட் த்ரெட் அனாலிசிஸ் சென்டர் வலைப்பதிவில் தெரிவித்து உள்ளதாவது, உலகில் நடைபெறுகின்ற தேர்தல்களில் தங்களுக்கு சாதகமான முடிவுகளை மாற்றுவதற்கு சீனா தற்பொழுது AI தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி வருகின்றது. அதன் மூலம் சமூக வலைத்தளங்களில் தவறான, பொய்யான, நடக்காத சம்பவங்களை நடந்தது போல பரப்புவதற்கு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்றது. ஏற்கனவே சைனா தைவான் அதிபர் தேர்தலின் போது இந்த சோதனை ஓட்டத்தினை நடத்தி முடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தைவான் அதிபர் தேர்தலின் போது ஸ்டாம் 1376 என்ற பெயரில் சீன அரசின் ஆதரவு பெற்ற சைபர் மோசடி கும்பல் களமிறங்கப்பட்டது. இந்த கும்பல் தங்களுக்கு பிடிக்காதவருக்கு எதிராக பல்வேறு பொய் செய்திகளை பரப்பி விட்டது. தற்போதைக்கு AI தொழில்நுட்பம் மூலம் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. எனினும் சீனா AI தொழில்நுட்பத்தை தொடர்ந்து சோதனை செய்து வருகின்றது. தங்களுக்கு சாதகமாக இந்த தொழில்நுட்பத்தினை பயன்படுத்திக் கொள்வதற்காக சீனா தொடர்ந்து இந்த தொழில்நுட்பத்தினை மேம்படுத்தும். வருங்காலங்களில் இந்த தொழில்நுட்பத்தினை சீனா மிக தீவிரமாகவும் அதிகமாகவும் பயன்படுத்தும் அபாயம் உள்ளது. இதுதான் மைக்ரோசாப்டின் எச்சரிக்கை செய்தி. சரி, இந்த செய்திக்கும் வேதாகமத்திற்கும் என்ன தொடர்பு உள்ளது என்ற எண்ணம் உங்கள் மனதில் எழலாம். தொடர்பு உள்ளது. வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரத்தில் கூறியுள்ளவாறு கடைசி காலத்தில் உலகம் முழுவதையும் ஆளக்கூடிய ஒரு சர்வ அதிகாரி, அதாவது ஆன்டி கிரைஸ்ட் வர வேண்டும். அந்த சர்வ அதிகாரி தான் 13ஆம் அதிகாரத்தில் மிருகம், தி பீஸ்ட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி அந்த மிருகத்திற்கு, அதாவது ஆன்டி கிரைஸ்டுக்கு வலு சர்ப்பம் ஆகிய சாத்தான் மிகுந்த அதிகாரத்தினை கொடுக்க வேண்டும். மக்கள் தங்களை ஆளுவதற்கு தலைவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அந்த தலைவர்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கின்றனர். இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் மக்கள் தங்கள் மன விருப்பத்தின்படி வாக்குகளை செலுத்தி தலைவர்களை தேர்ந்தெடுத்தனர். ஆனால் தற்பொழுது 2024 வருடம் உலகம் முழுவதிலும் நடைபெறுகின்ற தேர்தல்களில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மிகவும் அதிகமாக உள்ளது. இந்த ஆர்டிபிஷியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டின் மூலம் மக்களிடையே பொய்யான தகவல்களை பரப்பி மக்களின் மனதினை மாற்றும் முயற்சியினை தான் சீனா முயற்சி செய்துள்ளது. கடைசி காலத்தில் வரப்போகின்ற சர்வாதிகாரிக்கு உதவப் போகின்றது இந்த AI தொழில்நுட்பம்தான். வலு சர்ப்பமாகிய சாத்தான் அந்த சர்வாதிகாரிக்கு அதிகாரத்தினை கொடுப்பதற்கு உபயோகப்படுத்த போகின்றது இந்த AI தொழில்நுட்பம். அது எப்படி சாத்தியம் ஆகும் என்று உங்கள் மனதில் வினா எழலாம். சாத்தியமே. அதற்கு ஒரு முன்னோட்டமாக நடைபெற்றதுதான் சைனா AI டெக்னாலஜியின் மூலம் பொய்யான தகவல்களை பரப்பி வாக்காளர் மனதினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்ணினது. இதுபோல் வருகின்ற காலங்களில் வரப்போகின்ற சர்வாதிகாரியை மக்கள் மனதில் இடம் பிடிக்க, மக்களை ஆட்சி செய்ய, அவனை குறித்து உண்மைக்கு புறம்பான, தவறான, அவனை மேம்படுத்திய தகவல்களை பரப்ப சாத்தான் கையில் எடுக்கப் போகின்ற உபகரணம் இந்த AI டெக்னாலஜி ஆகதான் இருக்கும்.
இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது ஆரம்பம்தான். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமென்.